வணக்கம்ங்க. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் தான் இருக்கிறோமுங்க. வாரம் புதன்கிழமை சனிக்கிழமை வந்து இங்கே தேங்காய் பருப்பு ஏழை நடக்குமுங்க. இன்றைக்கி சனிக்கிழமை தேங்காய் பருப்பு ஏழை எடுக்கிறக்காக வந்துருக்கிறோங்க. தேங்காய் பருப்பில் ஃபஸ்ட் குவாலிட்டி இல்லைங்க, அன்சல்பரு சல்பரு தனியாக வச்சிடறாங்க, குடோனில் வச்சிடறாங்க. அதே மாதிரி இரண்டாம் தவளி எல்லாமே பார்க்க போகிறோம். இப்போ தேங்காய் பருப்பு இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா அன்சல்பரில் ஃபஸ்ட் குவாலிட்டி நம்ம தேங்காய் பருப்பு பார்க்க போகிறோமுங்க. ஒவ்வொரு மூட்டையை பார்க்கலாமுங்க. பார்க்கும்போது விவசாயி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஐடியா வருங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு இப்போ தான் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. ஃபேஸ்புக் பேஜில் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். குறிப்பாக ஃபேஸ்புக் பேஜில் பார்க்கும்போது இப்போவே ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுறது பல்லாயிரக்கணக்கான விவசாயிகளுக்கு போய் சேருங்க. இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி லைக் பண்ணி சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க நான் போய் தேங்காய் பருப்பை பார்க்கலாமுங்க. ஃபஸ்ட் குவாலிட்டியில் அன்சல்பருங்க தேங்காய் பருப்பு பாருங்க, நல்லா காஞ்சி காய வச்சு கொண்டாந்துருக்காங்க. இது எதுக்கு இந்த சிவப்பு கார்டு வச்சுருக்கிறோமுங்க? இது வந்துங்க 185வது லாட்டில் 10 மூட்டைங்களா இதுங்க? அந்த 10 மூட்டை லைனா வச்சிருப்பாங்க, நாங்க அதுக்கு நம்பர் போட்டுருவோம். ஓ, லைனா வச்சிருக்காங்க. 10 மூட்டைக்கு ஒரு மூட்டை இந்த மாதிரி கீழே கொட்டிடுவீங்க தேங்காய் பருப்பு பார்க்கறக்காக. கலக்கி வைக்கிறது ஒரு மூட்டை கொண்டாந்தாலும் 10 மூட்டை கொண்டாந்தாலும் கொட்டித்த கீழே கொட்டி பருப்பு கலந்ததை வலிப்பாங்க. சரிங்க. புதன்கிழமை சனிக்கிழமை 2 நாளுங்க. நம்ம சேனல் பார்க்குறீங்களா? போட்டுருந்தேன். சரிங்க சரி. இது ஃபுல்லாக இந்த குடோன் ஃபுல்லாகவே அன்சல்பர் தானுங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் இதில் எழுதிடுவீங்களா? 181ல் 19ங்க. 19 மூட்டைக்கு இதே மாதிரி எழுதிடுவீங்க. ஒவ்வொரு மூட்டை எழுதிடுவீங்க. உங்களுக்கு அன்சல்பருங்க. பருப்பு ஜம்முன்னு இருக்குது. அவங்க என்ன ஆவணம் கொண்டு வர சொல்கிறாங்கன்னா, பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸு, ஆதார் ஜெராக்ஸு, அதில் ஃபோன் நம்பர் எழுதி கொண்டு வர சொல்கிறாங்க. நீங்கள் முதன்னு தேங்காய் பருப்பு விற்பனைக்காக கொண்டு வர்றீங்கன்னா மறக்காமல் ஆதார் ஜெராக்ஸோட ஒரு 100 ரூபா பணமும் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டால் கொண்டு வர சொல்கிறாங்க. எதுக்கானு கேட்டிங்கன்னா, இங்கே விவசாயிகளுக்கான அடையாள அட்டை ஃபஸ்ட்டு முதன்னு வரும்போது ஒரு அடையாள அட்டை கொடுக்குறாங்களாமா. இப்போ வெளி மாநிலங்கள்லேருந்து வருதுங்க இல்லைங்களா? ஆந்திரா அந்த மாதிரி மாநிலங்கள்லேருந்து வருது. சென்டர் சுமார் 1 மணிக்கு படிப்பாங்களாங்க? 1 மணிங்க. இப்போ ரேட்டில் குறிச்சு போயிட்டாங்க அப்படி தானேங்க? பருப்பு பார்த்தீங்கன்னா எல்லா சைஸ்லேயும் வருதுங்க. திக்னஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தியாகவும் இருக்குது, கம்மியாகவும் இருக்குது. அதே மாதிரி பருப்பு சைஸ் பார்த்தீங்கன்னா இது இந்த அளவுக்கு வருதுங்க. நல்லா காஞ்ச காய் காயில், அதாவது காய் வெட்டி எடுக்கிறதுங்க. இது காய்க்குள்ளேயே நல்லா கொப்பரைக்காய் நல்லா காஞ்சிடுறதுங்க. பருப்பு அப்படி உடைக்கும் போது உடைக்கவே முடியல பாருங்க. இப்போ அந்தளவுக்கு இருக்குது டைட்டு. சடசன சத்தம் வருது பாருங்க. ஒரு சில பருப்பு உடைக்கவே முடியலைங்க. இப்போது நம்ம தேங்காய் பருப்போட விலை நிலவரத்தை நம்ம பார்த்துட்டு வந்துடலாமுங்க. முதலே சொன்ன மாதிரி தாங்க, ஈரோடு மாவட்டம் பெருந்துறை கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் இருக்கிறவங்க 26/7/2025 சனிக்கிழமை அன்னைக்கு நடந்த ஏலத்தோட விவரத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோமுங்க. மொத்த வரவுன்னு பார்த்தீங்கன்னா 6126 மூட்டைகளில் தேங்காய் பருப்பு கொண்டு வந்திருக்கிறாங்க. இதில் முதல் தர பருப்பு பார்த்தலாமுங்க 3298 மூட்டைகள் கொண்டு வந்திருக்கிறாங்க. கிலோ ஒன்றுக்கு அன்சல்பரு 248 ரூபா 9 காசுலேருந்து 240 ரூபா 60 காசு வரைக்கும் போயிருக்குதுங்க. இப்போ அதிகபட்ச விலையாக கிலோ ஒன்றுக்கு 247 ரூபா 29 பைசாவிலிருந்து போயிருக்குதுங்க. குறைந்தபட்ச விலைன்னு பார்த்தீங்கன்னா 214 ரூபா 99 காசுக்கு போயிருக்குதுங்க. சராசரி விலைன்னு பார்த்தீங்கன்னா கிலோ ஒன்றுக்கு 243 ரூபா 29 பைசாக்கு போயிருக்குதுங்க. இன்னைக்கு ரேட்டு இதே ஒரு எடுத்துக்காட்டுக்கு 23/7/2025 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதே ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் சராசரி விலைன்னு பார்த்தீங்கன்னா 250 ரூபா 60 காசு போயிருக்குது. அதே மாதிரி சேம் குவாலிட்டி பட்டு வந்துடலாமுங்க. இரண்டாம் தர பருப்பு 2828 மூட்டைகள் வந்திருக்குதுங்க. கிலோ ஒன்றுக்கு அதிகபட்ச விலையாக 238 ரூபா 60 காசுமே, குறைந்தபட்ச விலையாக 24 ரூபா 99 காசுக்கு போயிருக்குதுங்க. சராசரி விலைன்னு பார்த்தீங்கன்னா கிலோ ஒன்றுக்கு 230 ரூபா 60 பைசாக்கு போயிருக்குதுங்க. இதே 23/7/2025 அன்னைக்கு சேம் குவாலிட்டியில் சராசரி விலைன்னு பார்த்தீங்கன்னா 234 ரூபா 89 பைசாக்கு போயிருக்குதுங்க. இந்த குடோன் ஃபுல்லாகவே அன்சல்பர் பருப்பு தானுங்க ஃபஸ்ட் குவாலிட்டியில். பாருங்க பருப்பு எப்படி எந்த அளவுக்கு காய் காஞ்சிருக்குன்னு பாருங்க. தொட்டியோட அச்சு அப்படியே இருக்குது. இல்லை அன்சல்பர் பருப்பு பார்த்தோமுங்க. ஃபஸ்ட் குவாலிட்டியில் அன்சல்பர் பருப்பு பார்த்துங்க.
பெருந்துறை கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குடோன் வசதி பயங்கரமாக இருக்குதுங்க. இப்போ எத்தனை மூட்டை வந்து கொண்டாந்தாலும் அவங்க வந்து சேஃப்டி இறக்கி வச்சிடுறாங்க. அது எப்பவுமே வந்து அதை ஒரு நாள் முன்னாடி கொண்டு வர சொல்கிறாங்க. தேங்காய் பருப்பு நீங்கள் 10 மூட்டையும் 100 மூட்டையும் கொண்டாந்தாலும் கூட அவங்க வந்து அதை வந்து கீழே கொட்டி அள்ளி வச்சிடுறாங்க. அள்ளி வச்சிடுறாங்க தேங்காய் பருப்பிங்க. 3ஆம் நம்பர் குடோனுங்க. ஃபுல்லாக தேங்காய் பருப்பு தானுங்க. இதில் இன்னுமே இருக்குங்க. அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ஸ்டேஜும் நான் பார்க்க போகிறோம். பருப்பு பாருங்க. பாருங்க பருப்பு. இதுலேயும் அதே மாதிரி தானுங்க. 10 மூட்டைக்கு 1 மூட்டை கீழே கொட்டியிருக்கிறாங்க. ஃபுல்லாக ஃபஸ்ட் குவாலிட்டி தானுங்க. ஏராளமான மூட்டைகள் அடிக்கும். 4ஆம் நம்பரு, அதுக்கடுத்து 5ஆம் நம்பர் 6ஆம் நம்பர்லேயும் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. இப்போ நம்ம அடுத்து வந்து 4ஆம் நம்பர் பாட்டு வந்துடலாமுங்க. பெருந்துறை வேளாண்மை உற்பத்தியாளர் கூட்டுறவு விற்பனை சங்கம் லிமிடெட், ஈரோடு ரோடு, பெருந்துறை. குடோன்லேயே வெளியே வச்சிடறாங்க. 3ஆம் நம்பர் குடோனில் கிரேடு 1. 4ஆம் நம்பர் குடோன் எல்லா வியாபாரிகளும் வந்து ரேட் குறிச்சிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேங்க. யாருமே இல்லை. இங்கே பாருங்கள், சூப்பராக பாருங்கள். சென் குவாலிட்டியாக இருந்தாலும் பருப்பு சென் குவாலிட்டியில் நல்ல நல்ல பருப்பு இருக்குது பாருங்கள். ஒரே ஒரு மூட்டை கொண்டாந்து ஒரே 328ங்க லாட் நம்பர். ஒரே ஒரு மூட்டை கொண்டாந்துருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோத்தே வர மாட்டேங்குங்க பருப்பு. 5 கிலோ இருந்தால் கூட பருப்பு கொண்டு வரலாமுங்க. சின்ன மூட்டை இருக்கிற பருப்பை பக்குவமாக காய வச்சு ஜம்முன்னு கொண்டாந்துட்டாங்க. இப்படி உள்ள போய் பாட்டு வந்துடலாமுங்க. எல்லாம் ரேட் குடிச்சிட்டு போயிட்டாங்க. யாருமே இல்லைங்க. ஒரு பருப்பு சூப்பராக இருக்கு பாருங்க. பாருங்க, இந்த ஸ்டேஜும் கொண்டு வந்திருக்கிறாங்க. இனிமேல் தான் பருப்பு பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். இந்த குடோனில் பார்த்திங்கன்னா ஒரு மூட்டைக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க. ஃபஸ்ட் குவாலிட்டிலாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரே மாதிரி தான் இருந்ததுங்க. அங்கே குப்பரைக்காய்ங்க அப்படியே தண்ணி பாருங்க. பருப்பு பாருங்கள், அப்படியே தேங்காயிலேருந்து அப்படியே உடச்சி பருப்பு எந்த பக்கமும் பருப்பு உடைக்கலிங்க. அப்படியே பருப்பு கொண்டாந்துருக்குறாங்க. இப்போ ஒவ்வொரு மூட்டைக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க. இதில் நிறைய அதாவது என்ன பார்த்திங்கன்னா தேங்காய் பருப்பு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காஞ்ச பருப்பு, காயாத பருப்பு, எல்லா ஸ்டேஜ்லேயும் தேங்காய் பருப்பு கொண்டு வந்திருப்பாங்க. நம்ம ஒன்றுன்னா ஒவ்வொரு மூட்டையை பார்க்கும்போது அது தெரிய வருங்க. (316/7) 7 மூட்டைங்க இதில். இங்கே பாருங்க எப்படிங்க பாருங்க பருப்பு எந்த ஸ்டேஜில் கொண்டாந்துருக்காங்க. ஆனால் ஒன்றுங்க, அங்கெல்லாம் கூட எண்ணெய் வாசம் வரல. இந்த குடோனுக்கு இந்த மாதிரி பருப்பு இருக்கிற இடத்துக்கு வந்தால் எண்ணெய் வாசம் அப்படி ஜம்முன்னு இருக்குதுங்க. பருப்பு பாருங்கள். இங்கே பாருங்கள் என்ன ஸ்டேஜ் இருக்குங்க பாருங்க. பருப்பு 943/1ங்க. ஒரு மூட்டை கொண்டாந்துருக்குறாங்க. எந்த நிலையில் இருந்தாலும் பருப்பு கொண்டு வரலாமுங்க. அதுக்கு தரத்துக்கு தகுந்த விலை கிடைக்கும்னு சொல்லி சொன்னாங்க. சாக்கு பூரா எண்ணெய் ஆயிடுச்சுங்க. இந்த மூட்டை பாருங்கள். இந்த மாதிரி பருப்பு கொட்டிடுறாங்க கீழே. 10 மூட்டைக்கு 1 மூட்டை. ஃபுல்லாக சாக்கு பூரா எண்ணெய் ஆயிடுதுங்க. இது பாருங்கள், செதற தேங்காயில் கோயில் உடைச்சு 960 லாட் நம்பர் (1ங்க). இந்த கோயிலில் உடைப்பாங்களுக்கு செதற தேங்காய், அதுலேருந்து கொண்டாந்த மாதிரி இருக்குங்க. அல்லது வந்து தேங்காய் வெட்டி எடுக்கும்போது அந்த செதறும் இல்லைங்க. தேங்காய் வெட்டி அப்படியே காயிலேருந்து பருப்பு அப்படியே காஞ்ச காயிலேருந்து வெட்டி எடுக்கும்போது வரக்கூடிய பீஸ் மாதிரி இருக்குதுங்க.
பாருங்க காய் லாட் நம்பர் போட்டிருக்காங்க, அதே எண்ணெயில் நனைஞ்சி வச்சுங்க. அப்போ வாசம் எந்த அளவுக்கு இருக்கும் பாருங்கள். நான் வீடியோ எடுக்கல, நம்ம அந்த பக்கம் போய் பார்க்கலாங்க. இதே குடோன் தான், பெரிய குடோனு, ஏகப்பட்ட மூட்டைகள் இருக்குது. அப்படியே பார்க்கலாங்க. இங்கே பாருங்க 1042 லாட் நம்பர் 1 ஒரு 1.5 கிலோ 2 கிலோ தான் வருங்க. இது ஒரு 10 கிலோ வருங்க. 1 கிலோ 2 கிலோ இருந்தால் கூட கொண்டாந்துருக்காங்க. தனியாக ஒரு பை கூட கொண்டாந்து வச்சுருக்காங்க பாருங்கள். நீங்களும் தேங்காய் பருப்பு உங்கள்கிட்ட எவ்வளோ இருந்தாலும் கொண்டு வரலாமுங்க. பாருங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு பருப்பு. 5 மூட்டை கொண்டாந்துருக்குறாங்க இதில். இங்கே பாருங்கள் அதோட ஆயில் கண்டென்ட்டு 4ஆம் நம்பர் பார்த்தோமுங்க. இது வரைக்கும் பார்த்து 4ஆம் நம்பர் பார்த்தோம். இப்போ 5ஆம் நம்பர் வந்து பார்த்தோமுங்க. இப்போ அந்த 5ஆம் நம்பர் குடோன்லையும் பார்த்தீங்கன்னா கிரேடு 2ன்னு போட்டிருக்கிறாங்க. 2ஆம் நம்பர் பருப்பு பூரா இதில் ஃபுல்லாகவே இதில் இருந்ததுங்க ஃபுல்லாக. இப்போ நம்ம கடைசி ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பர் குடோன்லைன்னு சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். போன வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அந்த 7ஆம் நம்பர் குடோனில் என்ன ஸ்டேஜில் இருக்குதுன்னு காட்டியிருந்தோம். இப்போ போய் பார்க்கலாம் வாங்க. கடைசி ஸ்டேஜ் பருப்பு இப்படி எல்லாம் கூட தேங்காய் பருப்பு இருந்தால் கண்டிப்பாக கொண்டு வரல. இப்படிலாம் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு மெசேஜ் தானுங்க. இங்கே இருக்குங்க 8ஆம் நம்பர் குடோன்லேயும் இருக்குது பருப்பு. நம்ம 7ஆம் நம்பரை பாட்டு வந்துடலாமுங்க. 7ஆம் நம்பர் குடோனுங்க உள்ள பருப்பு பாருங்கள். பாருங்க தைக்கிறதுக்கு தயாராக இருக்குங்க. அவங்க வந்து சார்டு வச்சுருக்குறாங்க. கடைசி நிலைங்க இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு பாருங்கள் பருப்பு. எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் பருப்பு கொண்டு வரலாமுங்க. எல்லா ஸ்டேஜுக்கும் அது எந்த ஸ்டேஜில் பருப்பு இருந்தாலும் கொண்டு வரலாமுங்க. தரத்துக்கு தகுந்த விலை கிடைக்கும்னு சொல்லி சொன்னாங்க. நூற்றி 24 245 19 சபரி 128 145 59 சபரி 123 5 246 19 சபரி 124 11 4 234 90 தேதியம் 126 8 48 சபரி 9 சபரி 134 8 45 29 சபரி 125 8 45 9 சபரி 136 6 47 9 சபரி 137 5 47 29 சபரி 137 8 3 49 சபரி 147 46 29 சபரி 187 ஒவ்வொரு ஸ்டேஜில் தேங்காய் பருப்பு ஒவ்வொரு குடோனா போய் பார்த்தோம்ங்க. தர வரியாக பார்த்தோம்ங்க, விலையும் பார்த்தோம்ங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் இந்த மாதிரி வந்து தேங்காய் பருப்பு விலை நிலவரம் பார்க்கலாம். மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, சிலர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துறீங்க. அதனால் மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஃபேஸ்புக் பேஜில் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். 4 விவசாயிகளுக்கு வந்து இது பயனுள்ளதாக இருக்கட்டும். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லையும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறீங்க. நன்றிங்க. மீண்டும் நல்லது சந்திப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்க.